அனைத்து கழகம் மற்றும் அனைத்து சார்பு அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளே, கழகத்தின் ஆணிவர்களாகிய செயல் வீரர்களே, வீராங்கனைகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, ஊடகத்துறையைச் சேர்ந்த நண்பர்களே, காவல்துறையைச் சேர்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இந்த சிறப்பு இந்த வெம்பக்கோட்டை நகரிலே சந்திப்பதிலே நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். காரணம், 5000 ஆண்டுகளுக்கு முன்பே இங்கே மனிதர்கள் எவ்வளவு நாகரிகமாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை அறிகின்ற விதமாக இங்கே அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டு அம்மா அவர்களால் கண்காட்சி அம்மா அவர்கள் காலத்திலே தொல்லியல் துறை மூலம் அகழ்வாய்வு பணிகள் தொடங்கப்பட்டு அதன் மூலம் கிடைத்த அந்த தொன்மையான பொருட்களை கொண்டு வெம்பக்கோட்டையிலே கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளதிலிருந்தே இது எவ்வளவு சரித்திர புகழ் வாய்ந்த பகுதி என்பதும் எவ்வளவு தொன்மையான பாண்டி நாட்டு பகுதி என்பதும் உண்மையிலேயே நமக்கு பெருமை அளிக்கிறது. அதுபோல குறுநில மன்னர்களான சேதுபதி அவர்கள், பாண்டி சேதுபதி ஆகியோரால் ஆட்சி செய்யப்பட்ட வெம்பக்கோட்டையில் 500 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் உள்ளது. விருதுநகர் என்றாலே நமக்கெல்லாம் ஞாபகம் வருகின்ற பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால், படிக்காத மேதை காமராஜர் அவர்களால் நான் பிறந்த 63வது ஆண்டிலேயே இங்கே வைப்பாற்றின் குறுக்கே கட்டப்பட்ட பாலத்தின் அருகிலே இந்த கூட்டம் நடைபெறுகிறது. நமது முத்தமிழ் வித்தகர் டாக்டர் காளிமுத்து அவர்களின் முயற்சியால் இந்த வெம்பக்கோட்டை நீர்த்தேக்க அணையை புரட்சி தலைவர் அவர்கள் இங்கே கட்டி தந்து அந்த 86 காலகட்டத்திலேயே 5 கோடி ரூபாய்க்கு நிதி ஒதுக்கி இந்த பகுதியிலே கட்டப்பட்ட அந்த அணை புரட்சி தலைவர் அவர்களின் திருக்கரங்களால் திறக்கப்பட்டு அந்த சமயத்திலே இதே இடத்திலே புரட்சி தலைவர் அவர்கள் இங்கே சிறப்புரை ஆற்றினார் என்பதை கேள்விப்படும் போது உண்மையிலேயே பெருமையாக இருக்கிறது. இன்னும் இந்த பகுதிக்கு பல்வேறு பெருமைகள் இருக்கிறது. எப்படி நான் பிறந்த தஞ்சை மண்ணிலே சோழர்கள் காலத்திலே பல ஆயிரக்காண்டு சரித்திரம் இருக்கிறதோ அதுபோல பாண்டியர்களுக்கான 5000 ஆண்டுகளுக்கு மேலான சரித்திரத்தை உள்ள பகுதி இது. நிறைய கிராமங்களை உள்ளடக்கிய பகுதி. இந்த மாவட்டத்திலே இந்த பகுதியிலே பட்டாசு தொழில் முக்கியமான தொழிலாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. இங்கே அருகிலே உள்ள சிவகாசி மற்றும் சாத்தூருக்கு செல்வதென்றால் இத்தனை மக்கள் தொகை உள்ள பல கிராமங்களை உள்ளடக்கிய வெம்பக்கோட்டை பகுதியில் இதுவரை பேருந்து நிலையம் இல்லை என்பதை கேள்விப்படும் பொழுது உண்மையிலேயே வருத்தமாக இருக்கிறது. இங்கே ஆட்சி செய்பவர்கள் காதிலே இது விழ வேண்டும். இந்த மாவட்டத்திலே 2 அமைச்சர்கள் இருக்கிறார்கள். இந்த பகுதியில் மக்கள் வெயிலிலும் மழையிலும் பேருந்துக்காக காத்திருப்பதை முடிவு கட்டுகின்ற விதமாக இந்த பகுதியில் சொச்சம் இருக்கின்ற 1.5 ஆண்டுகளுக்குள்ளாவது இந்த பகுதியிலே அவர்கள் பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும். இல்லை என்றால் அதற்கு பிறகு அமைகின்ற நமது தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் இங்கே உறுதியாக நாம் இந்த பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாகிய பேருந்து நிலையத்தை உறுதியாக அமைத்து தருவோம் என்றதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
பேரறிஞர் அண்ணான்னா எல்லாருக்குமே தெரியும். மிகவும் படித்தவர், சிறந்த அறிவாளி, பேச்சாற்றல் மிக்கவர், எழுத்தாற்றல் மிக்கவர். அவர் பாராளுமன்ற உறுப்பினராக சிறப்பாக பணியாற்றியவர். சட்டமன்றத்தில் அவர் பேச எழுந்தால் சட்டமன்றமே, அந்த பேரவையே அதை என்ன பேசுகிறார் என்று உற்று நோக்குகின்ற அளவுக்கு சிறப்பான கருத்துக்களை எடுத்து கூறக்கூடியவர். கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டை உருவாக்கியவர். அவருடைய கருத்துக்கள் இன்றளவும் புத்தகங்களாக எல்லோராலும் படிக்கப்பட்டு அவை பின்பற்றப்படுகின்றன. ஆனால் அவர் ஆரம்பித்த கட்சி, அவர் கழகமே குடும்பம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்வார். ஆனால் இன்றைக்கு அவருக்கு பின்பு அந்த கட்சியை நடத்துபவர்கள் அவர்களது குடும்பத்திற்காகவே அந்த கட்சியை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பேரறிஞர் அண்ணா அவர்கள் யாரையும் புண்படுத்துகின்ற விதமாக என்றைக்குமே பேசியதில்லை. எந்த ஒரு கருத்தையும் யாரையும் விமர்சிக்கின்ற பொழுது கூட அவர் மிகவும் நாகரிகமாக, யாருமே மனம் புண்படாத அளவிற்கு, அதே நேரத்தில் தனது கருத்துக்களை ஆழமாக அழுத்தமாக பதிய வைக்கக்கூடியவர். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று பேரறிஞர் அண்ணா அன்றைக்கு சொன்னார். ஆனால் அவர் வழியிலே வந்தவர்களாக இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள், அவர்களுக்கு எதிராக யார் பேசினாலும் சரி, எப்படியாவது அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று அவர்கள் பின்னால் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அண்ணாவின் வழிவந்தவர்கள் என்று சொல்பவர்கள் செய்கின்ற ஆட்சி. இன்னும் சொல்ல போனால் அண்ணா அவர்கள் நேர்மையான ஆட்சியை தந்தவர்கள். ஆனால் அவர் பெயரை சொல்லிக் கொண்டிருக்கிற திமுக விஞ்ஞானபூர்வமான ஊழலுக்கு பெயர் பெற்ற கட்சி என்பது எல்லோருக்கும் தெரியும். அண்ணாவின் கட்சியும் சரி, அண்ணா அவர்களின் பெயரிலே இறங்குகின்ற கட்சியும் சரி, இன்றைக்கு எப்படியெல்லாம் சின்னாபின்னமாகி கொண்டிருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது உண்மையிலேயே எல்லோருக்கும் வருத்தம் அளிக்கிறது. அண்ணா அவர்கள் எந்த ஒரு மதத்திற்கும் எந்த ஒரு இனத்திற்கும் எதிரானவர் அல்ல. அவர் திராவிடம் என்று சொல்லிக்கொண்டு, திராவிடர்கள் என்று சொல்லிக்கொண்டு ஜாதி பற்றி, ஜாதி வெறியிலே அலைபவர்கள் ஆரியத்திற்கும் கேடானவர்கள், ஆரியர்களை விட கேடானவர்கள் என்று அண்ணா சொல்லியிருக்கிறார். அவருடைய எழுத்துக்களிலே ஆரியம் என்பது ஏதோ தனிநபர்களை குறிப்பதல்ல, அது ஒரு கருத்துரையாடல், கருத்தியலுக்கு எதிரானதுதான் அண்ணாவின் கொள்கையாக இருந்தது. அண்ணா அவர்கள் பலமுறை சொல்லியிருக்கிறார்கள், ஆரியம் என்கிற கருத்தியலை ஆரியர்களின் துணையோடு நாம் அதை முறியடிக்க வேண்டும் என்று. அவருடைய கனவு பலிக்கின்ற விதமாக அம்மா அவர்கள், பிராமணராக பிறந்த அம்மா அவர்கள், அண்ணா அவர்களின் வழியிலே அவரது அரசியல் வாரிசாக அண்ணா அவர்களின் பெயரிலே உள்ள இயக்கத்திலே 30 ஆண்டு தலைமை பொறுப்பிலே இருந்து, அவர் ஒரு பிராமணராக இருந்தாலும் பிராமியனத்தை எல்லாம் கடந்து அவர் தமிழ்நாட்டு மக்களுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக, ஜாதி மதங்களை எல்லாம் கடந்து அவர் தமிழகத்திற்கு பல்வேறு திட்டங்களை வழங்கி வாழ்ந்து சென்றார். அவர்தான் உண்மையான
அம்மாவின் திராவிட கனவை நிறைவேற்றியவர் என்பதை இந்த நேரத்திலே நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எதற்கெடுத்தாலும் திராவிட மாடல் இன்னைக்கு முதலமைச்சர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அண்ணா அவர்கள் சொன்ன திராவிடம் இதுவல்ல. இன்னும் சில பேர் தேசியம், தமிழ் தேசியம் என்றெல்லாம் நம்மிடையே இளைஞர்களிடையே தேவையற்ற கருத்துக்களை, வீண் பிரிவினைகளை உருவாக்கி வருகிறார்கள். திராவிடம், ஆரியம், தமிழ் தேசியம் என்று பேசுவதையெல்லாம் விட மனிதம் பற்றி அவர்கள் வருங்கால சந்ததிக்கு எடுத்துச் சொல்வதன் மூலம்தான் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக திகழ முடியும் என்பதை அண்ணா அவர்களின் வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்றால், ஜாதி மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு தமிழ்நாடு வழிநடத்தப்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் அவர்களுக்கும் நினைவூட்ட விரும்புகிறேன். ஏன்னா இப்பெல்லாம் மேடையில் நீங்க பார்த்திருப்பீங்க, தொலைக்காட்சிகளில் பல தலைவர்கள், பிற கட்சிகளில் பல கட்சிகளில் தலைவர்கள் மறைந்த தலைவர்களை விமர்சிக்கும் பொழுது நாகரிகம் எல்லாம் விட்டுவிட்டு நாக்கூசுகின்ற விதத்திற்கு அநாகரிகமாக நாம் எல்லாம் வருத்தப்படுகின்ற அளவிற்கு மறைந்த தலைவர்களையும் மற்ற அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்களையும் விமர்சிப்பது உண்மையிலேயே வருத்தம் அளிக்கிறது. காரணம், ஜனநாயகத்திலே சுதந்திரம் உண்டு, யாரை பற்றி எதையும் பேசலாம் என்பதையெல்லாம் விட நாகரிகமாக நாம் எதிர்ப்பவர்களை விமர்சிக்க வேண்டும் என்பதையெல்லாம் இன்று மறந்துவிட்டார்கள். தயவு செய்து அவர்களெல்லாம் அண்ணா அவர்கள் ஆற்றிய உரைகளை, அண்ணா அவர்கள் எழுதிய புத்தகங்களை, அண்ணா அவர்கள் சொல்லிய கருத்துக்களை தயவு செய்து பின்பற்றினால் வருங்கால சமுதாயத்திற்கு நாம் நல்லதொரு வழிகாட்டுதலை தர முடியும். ஏனென்றால் தினமும் தொலைக்காட்சியிலே பார்க்கும் பொழுது சில கட்சிகளின் தலைவர்கள் பேசுவது உண்மையிலேயே அரசியலிலே ஒரு கட்சியின் தலைவராக நமக்கு வருத்தம் அளிக்கிறது, வெட்கப்பட வைக்கிறது. இங்கே ஊடகத்தைச் சேர்ந்த நண்பர்கள் வந்திருப்பார்கள். அவர்களின் கேள்விக்கு பதிலளிக்கும் பொழுது சில கட்சியின் தலைவர்கள் அவர்களை ஒருமையில் பேசுவதும், அவர்களிடம் தகாத வார்த்தைகளில் பேசுவதும் இன்றைக்கு தினசரி தொலைக்காட்சிகளே பார்க்கின்ற பழக்கமாகிவிட்டது. இன்னும் சில கட்சி தலைவர்கள் இருக்கிறார்கள், இந்த சோசியல் மீடியாவில் அவர்கள் தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காகவும் இந்த யூடியூப் சேனல்கள் எல்லாம் நடத்துபவர்கள் சில கட்சியைச் சேர்ந்தவர்கள், சில அரசியல் தலைவர்கள் தங்களுக்கு வருமானத்திற்காகவும் அவர்கள் யாரை பற்றி என்ன வேண்டுமானாலும், எந்த வார்த்தைகளை வேண்டுமானாலும் சிறிதும் நாகரிகம் என்று பேசக்கூடிய இந்த காலகட்டத்தில் வசவாளர்களும் வாழ்க என்று அண்ணா அவர்கள் அன்றைக்கே சொன்னதை தயவு செய்து அவர்கள் படித்து பார்க்க வேண்டும். அண்ணா எப்படி கண்ணியமான மேடை பேச்சும் எழுத்தும் அவர் சமுதாயத்திற்கு கொடுத்து சென்றார் என்பதை அவர்கள் உணர வேண்டும். வருங்கால சமுதாயம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் விரோத துரோக ஏமாற்று ஆட்சியில் அனைத்து தரப்பு மக்களுமே இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு நல்ல ஆட்சி தருவார் என்று நாம் அம்மாவின் மறைவிற்கு பிறகு கொண்டு வந்த நமது அண்ணன் பழனிசாமி அந்த ஆட்சியை எப்படி நடத்தினார் என்பது உங்களுக்கு தெரியும். அவர் ஏதோ ஒரு கமிஷன் பண்டி மாதிரி, புரோக்கரேஜ் கம்பெனி மாதிரி, கான்ட்ராக்ட் கம்பெனி மாதிரி, வணிக நிறுவனம் மாதிரி நடத்திய காரணத்தினால் அந்த ஆட்சி மீது மக்களுக்கு வந்த கோபத்தால் திமுக திருந்தி இருப்பார்கள் என்று நம்பி ஆட்சி பொறுப்பை கொடுத்தார்கள்.
திமுகவும் 10 ஆண்டுகளாக அவர்கள் காத்து கிடந்தது போல பழனிசாமி ஏற்படுத்தி கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி 10 ஆண்டுகளுக்கு பிறகு வாராது வந்த மாமணியாய் ஆட்சி கிடைத்தது என்று வந்து உட்கார்ந்தவர்கள் காய்ந்த மாடு கம்பில் கரும்பு தோட்டத்தில் பூந்த மாதிரி இன்னைக்கு திமுகவின் செயல்பாடு இருக்கு. இன்றைக்கு கூட செய்திகளில் பார்க்கிறோம், மணல் கடத்தலை தடுக்க சென்ற காவல்துறை சேர்ந்த நண்பர்களையே தாக்கி இருக்கிறார்கள். அதுபோல எங்கு பார்த்தாலும் போதை மருந்து வியாபாரம், இளைஞர்களை மாணவர்களை குறிவைத்து கஞ்சா போதை மருந்து இதெல்லாம் குறிவைத்து அவர்கள் மீது தாக்கப்படுகிறது. வருங்கால சமுதாயம் இன்றைக்கு போதைக்கு அடிமையாகின்ற ஒரு அபாயகரமான சூழ்நிலை தமிழ்நாடு சென்று கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். அடிக்கடி தொலைக்காட்சியில் பார்க்கிறோம், விருதுநகர் பகுதியில் இதுபோல எத்தனை நாம் சொல்லவே முடியாத அளவிற்கு வருத்தப்படுகின்ற அளவுக்கு கொலைகள், கொள்ளைகள், செயின் பறிப்பு, செல்போன் திருட்டு, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், கூலிப்படைகளால் கொலைகள், இந்த ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கின்றது. காவல்துறையில இன்றைக்கு ஏவல் துறையாக காவல்துறை ஆக்கப்பட்டிருக்கிறது. அம்மா அவர்கள் இருந்த பொழுது நமது கட்சிக்காரர்கள் மந்திரியாக இருப்பவர் கூட மாவட்ட செயலாளர் யாருமே எஸ்பியிடமோ ஏன் அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரிடமோ வரம்பு மீறி சட்டத்திற்கு புறம்பாக எந்த உதவியையும் கேட்டுவிட முடியாது. ஆனால் இன்றைக்கு திமுக ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு வட்ட செயலாளரை, ஒரு கிளைக்கழக செயலாளர் கூட அங்கே உள்ள ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டரை மிரட்டுகின்ற ஒரு சூழல் எழுகிறது. போதை மருந்து வியாபாரம் தமிழ்நாட்டில் கொடி கட்டி பறக்குது. அதுக்கு ஆளுங்கட்சி உதவியோடு அது நடைபெற்று வருகிறது. இன்னும் சொல்ல போனா ஆளுங்கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளுடைய துணையோடு அது நடைபெற்று வருகிறது. இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டின் நிலைமை. இதே நிலை நீடித்தால் தமிழ்நாடு பீகாரை எல்லாம் தாண்டி போயிடும். இன்றைக்கு பீகார் ஒரு யூபி எல்லாம் இன்றைக்கு அமைதி பூங்காவாக திகழ தொடர்ந்து விட்டது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம், படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம்னு தேர்தல் வாக்குறுதியில் முதலமைச்சர் சொன்னார். அதில் நம்மளாம் என்ன நினைச்சோம், படித்த இளைஞர்களுக்கெல்லாம் அரசில் உள்ள காலி இடங்கள்லாம் பணியமர்த்துவார்கள், தொழிற்சாலைகள்லாம் புதிதாக தொடங்கப்பட்டு அவர்களுக்கு வேலை கிடைக்கின்றன. ஆனால் இளைஞர்களுக்கெல்லாம் இன்றைக்கு போதை மருந்து கலாச்சாரத்துக்கு அடிமையாகி கொலை செய்கின்ற கூலிப்படைகளாக இன்றைக்கு இளைஞர்கள், படித்த இளைஞர்கள், 25 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் 5000த்திற்கும் 10,000த்திற்கும் இன்றைக்கு கூலிப்படைகளாக மாறுகின்ற சூழ்நிலை இருக்கு. நீங்க பார்த்திருக்கீங்க எவ்வளவு கொலைகள். அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், சாதாரணமானவங்களாக இருக்கட்டும், யாருன்னு தெரியாதவங்கள 5000 ரூபாய்க்காக போதைக்கு அடிமையான இளைஞர்கள் இன்றைக்கு வெட்டி விட்டு ஜெயிலுக்கு செல்கின்ற நிலைமை வருது. இதற்கெல்லாம் காரணம் இதையெல்லாம் கட்டுப்படுத்தாத தமிழ்நாட்டு அரசுதான் என்பது எல்லோருக்குமே நன்றாக தெரியும். அவர்களை பொறுத்தவரை அவரது குடும்பத்திற்கு பாதுகாப்பாக இருந்தால் போதும். இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களின் குடும்பத்தை தவிர யாருக்குமே தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை என்பதுதான் உண்மை. விவசாயிகளாக இருக்கட்டும்,
அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், போக்குவரத்து தொழிலாளர்களாக இருக்கட்டும், நெசவாளர்களாக இருக்கட்டும், மாற்றுத்திறனாளிகளாக இருக்கட்டும், சிறு குறு தொழில் செய்பவர்களாக இருக்கட்டும், வியாபாரிகளாக இருக்கட்டும், டாக்டர்களாக இருக்கட்டும், செவிலியர்களாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், அனைவருமே இன்றைக்கு ரோட்டில் நின்று போராடுகின்ற சூழ்நிலை. டெய்லி டிவியில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் போராட்டம், மருத்துவர்கள் போராட்டம், போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம். எல்லாருக்கும் நாங்கள் தேர்தல் வாக்குறுதிகளை முதலமைச்சர் என்ன சொன்னாரோ அதெல்லாம் செய்து கொடுங்கன்னு கேட்குறாங்க. இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோன்னார். ஆண்டுக்கு 10 லட்சம் வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோன்னார். மாணவர்களுக்கு அவங்க கல்வி கடன் எல்லாம் ரத்து செய்வோன்னு சொன்னார். எதையாவது செஞ்சிருக்காரா? குடும்ப தலைவிகளுக்கெல்லாம் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி இன்றைக்கு ஏமாற்றி வருகிறார். காரணம், 1000 ரூபாய் கொடுக்கிற மாதிரி கொடுத்து டாஸ்மாக் கடையில் வாங்கிடுறாங்க. உண்மையா இல்லையா? அந்த 1000 ரூபாய் அவங்க வீட்டுக்காரர் 2 நாள் 1 நாள் கூட வச்சிருக்க மாட்டார். இன்றைக்கு அவர் கூட்டணி கட்சியில் இருக்கிற நண்பர் திருமாவளவனே மதிய ஒழிப்பை தமிழ்நாட்டில் அனுமதிப்படுத்தணும், இதற்கு மேலும் திமுக ஆட்சி காலம் தாழ்த்தக்கூடாது, நீங்க தேர்தல் வாக்குறுதிகளை சொல்லியிருக்கீங்கல்ல, மதுக்கடைகள் எல்லாம் மூடி விடுவோன்னு ஏன் மூடல அப்படின்னு சொல்லி அவரே இன்றைக்கு மாநாடு நடத்துகின்ற அளவிற்கு போய்விட்டது. இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு பழனிசாமி ஆட்சியில் எதற்கெல்லாம் மக்களோடு நின்று ஸ்டாலின் அவர்கள் போராட்டம் நடத்தினாரோ அந்த போராட்டங்கள் எல்லாம் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஸ்டாலின் அவர்களை எல்லாம் கைது செய்கிறார். பகுதி நேர ஆசிரியர்களை பர்மனன்ட் ஆக்குறேன்னு சொல்லி ஓட்டு வாங்கி ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் அவர்களெல்லாம் எங்களை பர்மனன்ட் ஆக்குங்கன்னு சொல்லி போராட்டம் நடத்துறாங்க. இன்றைக்கு போராட்டம் நடத்தாத அரசு துறை எதுவுமே இல்லை. அதுதானே உண்மை. இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏற்கனவே தொழில்துறையில் அம்மா இருந்தப்பெல்லாம் முதல் மாநிலமாக இருந்த தமிழ்நாடு இன்றைக்கு அப்படியே கீழே விழுந்துட்டே இருக்கு. தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கு விருப்பம் இல்லாமல் பிற மாநிலங்களுக்கு பல தொழில் நிறுவனங்கள் சத்தம் இல்லாமல் மாறிக்கொண்டிருக்கின்றன. முதலமைச்சர் பார்த்தா கோட்டு சூட் போட்டு ஃபாரின் டூர் போயிட்டு வர்றார். இப்ப கூட 7500 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போட்டேன்னு சொல்றார். எல்லா ஒப்பந்தமும் பேப்பர்ல தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி எங்கே துபாய் போனாரு, ஸ்பெயினுக்கு போனாரு, எங்கெங்கே போயிட்டு வந்தார். ஏதோ தொழிற்சாலை வருது, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வருதுன்னு சொல்லிட்டார். வாடத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம், எதுவுமே வரல. எல்லா ஒப்பந்தங்களும் இத்தனாயிரம் கோடி அத்தனாயிரம் கோடின்னு பேப்பர்ல தான் இருக்கு. எந்த தொழிற்சாலையும் வந்த மாதிரி தெரியல, யாருக்கும் வேலை வாய்ப்பு வந்த மாதிரி தெரியல. ஆனா ஒரு வேலை வாய்ப்பு ஒன்று இருக்கு. கூலிப்படைகள் நிறைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. யாரை வேணாலும் வெட்டு போ, எங்க குடும்பத்தோடு ஒன்றும் பண்ணிடாதேங்கிற அளவுக்கு. காவல்துறை என்ன பண்ண முடியும்? தெருவுக்கு தெருவு கஞ்சா, தெருவுக்கு தெருவுக்கு போதை மாத்திரை, பள்ளியில் பிள்ளைங்களை அனுப்புறதுக்கு தாய்மார்கள் இன்றைக்கு மழையில் நெருப்பை கட்டிட்டு அனுப்புற அளவுக்கு போதை மாத்திரை, போதை சாக்லேட்டு, விதவிதமா போதை மருந்து வியாபாரம். கொஞ்சம் அசந்தா நம்ம வீட்டு பிள்ளைய போதைக்கு அடிமையாக்கிடுவாங்க. மதுவுக்கு அடிமையானவங்களை கூட மீட்டுடலாம். இந்த போதை மருந்துக்கு அடிமையாக்கினா அவர்கள் புத்தி பேதலிச்சு போய் ஒன்று பைத்தியமாவாங்க, இல்லை கொலைகாரனாகி ஜெயிலுக்கு போற மாதிரி நிலைமை. அதனாலதான் இந்த கூலிப்படைகள் எல்லாம் இன்றைக்கு 25 வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள், இளைஞர்கள், அவங்க 5000த்துக்கும் 10,000த்துக்கும்
யாரை வேணாலும் போய் வெட்டுறான். பார்க்குறீங்களா? அது அரசியல் தலைவரா, அரசியல்வாதியோ, மாவட்ட தலைவரோ கிடையாது. யாரா இருந்தாலும் இன்றைக்கு உயிரின் விலை 5000 10,000 தான். இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நிலைமை. என்னதான் பாதுகாப்புக்கு என்னதான் துப்பாக்கி வைத்திருந்தாலும் அந்த கூலிப்படை 10 பேர் 20 பேருக்கு ஒரு 10,000 ரூபா கொடுத்தா வந்து யாரை வேணாலும் வெட்டிட்டு சாச்சிட்டு போயிடுறான். பார்த்துருக்கீங்களா? டிவியில் பார்க்குறீங்களா? டெய்லி பார்க்குறோமே. டெய்லி தமிழ்நாட்டில் 2-3 கொலை நடக்குது. அதாவது இதுக்கு ரகுபதினு அமைச்சர் இருக்கார, சட்ட அமைச்சர், ஏதோ குடும்ப தகராறில் நடக்கிற கொலைக்கெல்லாம் எங்கள் மேலே பழி சொல்கிறாங்கன்னு. இல்லை, குடும்ப தகராறில் சொத்து தகராறில் கொலை நடக்குது, அண்ணன் தம்பி வெட்டிக்கிறது இல்லை. 5000 ரூபா கொடுத்தா கூலிப்படை வச்சு வெட்டிடுறாங்க. அந்த கூலிப்படை உருவாவதற்கு உங்கள் ஆட்சி தான் காரணம் என்று குற்றம் சாட்டினால் அதை மறுக்கிறார்கள். இன்னும் இந்த ஆட்சியில் இவர்கள் இன்றைக்கு முதலமைச்சரும் சரி, அவருடைய பையன் இருக்கார குட்டி முதலமைச்சர், மத்தியில் ஆளுகின்ற மோடி அவர்களையும் சரி, மத்திய அமைச்சரையும் சரி, பாஜகவையும் சரி, வெளியில பேசுவாங்க மேடையில். ஆனால் அவங்கள்ட்ட மண்டிட்டு நிற்கிறார்கள். காரணம், மடியில் கணம். நேற்றைக்கு கூட காரைக்குடியில் என்கிட்ட ஊடக நண்பர்கள் கேட்டாங்க, 3-4 நாட்களாக மதுரை மண்டலத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சுற்றுப்பயணம் வந்திருக்காரு, அவர் முகம் மிகவும் இறுக்கமாக இருக்க. ஏன்னு இறுக்கமாக இருக்க உங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னு. இல்லை இறுக்கமாக இருக்க, நீங்கள் பார்க்கலையா டிவியில்? காரணம் என்னன்னு கேட்டாங்க. சொன்னால் மடியில் கணம் ரொம்ப இருக்கு, அதனால டெல்லியை பார்த்து பயம் இருக்கலாம், அதனால முகம் இறுக்கமாக இருக்குன்ட்டு. அந்த அளவுக்கு அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஊழல் முறைகேடுகள். இங்க கூட உங்களுக்கு தெரியும், நம்ம பெரியவர் கே சார் நம்ம கட்சியிலிருந்து வந்தவர் தான். அவர் மேல இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் கேஸ். அவர் இன்னொரு அமைச்சர் இருக்காரு, மின்சாரத்துறை அமைச்சர், அவர் மேலேயும் வழக்குகள். இன்றைக்கு இந்த ஆட்சியில் ஆட்சி இருக்கிற வரைக்கும் தான் இவர்களுக்கு பாதுகாப்பு. 26 வந்து இவங்க இப்ப பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஓட்டுக்கு 500 1000 கொடுத்து ஏழை எளிய மக்களை ஓட்டுகளை வாங்குற மாதிரி, பாராளுமன்றத்தில் வாங்குற மாதிரி சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் முடியாது. 500க்கு 1000க்கு ஓட்டு போடுவீங்களாமா? 500க்கு 1000க்கு ஓட்டு போடுவீங்களா நீங்க? அது உங்க பணம். உங்க பணத்தை அவங்க கொள்ளையடிச்சு உங்களுக்கே கொடுக்குறாங்க. எப்படியோ பாராளுமன்றத்தில் தேர்தலில் நிறைய இடங்கள்ல இந்த 1000 ரூபாயை நிறுத்திடுவேன் நீங்க ஓட்டு போடலன்னு சொல்லி மிரட்டியே ஓட்டு வாங்கியிருக்காங்க. இன்னொன்று கூட்டணி பலம்னு சொல்லி நம்மால் வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் 26 தேர்தலில் ஒரு மாற்றம் வரும். உறுதியா மோடி அவர்களின் தலைமையிலான நமது என்டிஏ கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி, உறுதியாக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்போம். எல்லாம் சொல்ற மாதிரி திமுக ஒன்றும் சிறுபான்மையர்களுக்கு பாதுகாவலரும் கிடையாது, மோடி அவர்கள் ஒன்றும் சிறுபான்மையருக்கு எதிரானவரும் கிடையாது. இந்த 10 வருஷமா அவங்க ஆட்சி இருக்க என்ன பண்ணிட்டாங்க அவங்க? மோடி அவர்கள் வந்த பிறகுதான் இந்தியாவில் தீவிரவாதம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. அதுதான் உண்மை. இன்றைக்கு திமுக மோடியை சொல்லி பயமுறுத்தி சிறுபான்மையர்கள் ஓட்டை வாங்கிட்டு இருக்காங்க. சிறுபான்மையர்களும் விழித்துக் கொள்ள தொடங்கிவிட்டார்கள். வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழ்நாட்டில் உறுதியாக மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். ஏற்படுத்துவீங்கல்ல மாற்றத்தை? இந்த 300க்கு 500க்கு ஒரு நாளைக்கு உங்களை மதிமயக்கி அவர்கள் ஆட்சி பாராளுமன்றத்தில் ஜெயிச்சாங்க. 39 பேர் போனாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க அங்க டெல்லியில போய்? 39 பேர் போனாங்கல்ல அவங்க. நாங்கெல்லாம் ஓட்டுக்கு பணம் கொடுக்க முடியாதுன்னு உறுதியா இருந்ததுனால தோத்து போயிட்டோம், அது வேற. இங்க ஜெயிச்சாங்களே 39 பேர் போய்
என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அங்க சென்ட்ரல் ஹால்னு ஒரு இடம் இருக்கு. அங்க உட்கார்ந்து பிரெட்டு பிரியாணி ஏதாவது சாப்பிட்டு வருவாங்க. அவங்க என்ன பண்ணிட முடியும்? இப்ப அம்மா அவர்கள் கஷ்டப்பட்டு பெற்று தந்த காவிரி நதிநீர் ஆணைய அந்த கசட்ல சேர்த்ததை பற்றிலாம் தூக்கி போட்டு இன்னைக்கு கர்நாடகா மேகதாது அணை கட்டுறதுக்கு மும்முரமாக இருக்காங்க. இவங்க நினைச்சா சோனியா காந்தி அம்மாட்டையும் அவர் ராகுல் காந்திகிட்டையும் சொல்லி தமிழ்நாட்டின் ஜீவாதார பிரச்சனை நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறபடி அவர்களுக்கு தண்ணி கொடுக்கணும், நமது உரிமை, அதை கொடுக்கணும்னு அவங்கள்ட்ட சொன்னா அந்த சீதாராமையா வாய் பொத்திட்டு போக மாட்டாரா? தாவி குதிக்கிறாங்க. நமது தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகள்லாம் அங்கே ராசிமணல்ங்கிற பகுதியில் அணை கட்டணும், அது கடல்ல போய் கலக்கிற தண்ணீர் எல்லாம் வீணாகாம தமிழ்நாட்டில் பயன்படும், விவசாயத்திற்கு பயன்படும், குடிநீருக்கு பயன்படும் அவர்கள் வைக்கின்ற கோரிக்கையை தமிழ்நாடு அரசு அதை முயற்சித்து முடிக்க வேண்டும். கர்நாடகாவில் தமிழ்நாடு அனுமதி கொடுக்கலன்னா அணை கட்ட முடியாது. ஆனால் தமிழ்நாடு இதுதான் கடைசி ஸ்டேட், உங்களுக்கு தெரியும். இங்க லோயர் ரிப்பேரியன் ஸ்டேட்டும்பாங்க. நம்ம ஸ்டேட்ல தான் கடல்ல போய் கலக்குது. இங்க கடல்ல வீணாகிற தண்ணியை கட்டி நாம் இங்க தடுத்து இங்க அணைகள் கட்ட வேண்டும் என்று நமது டெல்டா பகுதி விவசாயிகள் எல்லாம் கோரிக்கை வைக்கிறாங்க. அதையாவது தூங்கி கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் செய்ய வேண்டும். அதுபோல உங்களுக்கு தெரியும், அம்மா அவர்கள் கஷ்டப்பட்டு நமது பெரியார் அணையில் 142 அடி தண்ணீர் தேக்குவதற்கு உச்ச நீதிமன்றத்தில் ஆணை பெற்று தந்தாங்க. இன்னும் அந்த நீர் பிடிப்பு பகுதிகளை ஆழப்படுத்தினால் 152 அடி நீர் தேக்கலான்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஆனால் கேரளா அரசாங்கம் எது நடந்தாலும் உடனே அங்கே வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டால் உடனே நம்ம பெரியார் டேம் வீக்கா இருக்கு, வேற டேம் கட்டணும், அதை இடிக்கணுங்கிறாங்க. அதையும் அங்கே கூட்டணி ஆட்சி தான், திமுகவுடைய கூட்டணி கட்சி கம்யூனிஸ்ட் தான் ஆட்சி செய்யுது. அவர்களிடம் இவர்கள் பேசுவதில்லை. இவங்களுக்கு தெரியும் 26 மக்கள் வீட்டுக்கு அனுப்பி விடுவாங்கன்னு, போறதுக்குள்ளார எல்லாத்தையும் சொரணிட்டு போகணுங்கிற ஒரே குறிக்கோளோட இந்த திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் நீங்க முடிவு கட்டுகின்ற விதமாக எல்லாத்துக்கும் மேல அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள், ஏழை எளிய பெண்களுக்கான தாலிக்கு தங்க திட்டம், அதுபோல ஏழை எளிய மக்களுக்காக கொண்டு வந்த அம்மா உணவகங்கள், அதுபோல மாணவர்களுக்கு கொடுத்த கம்ப்யூட்டர், லேப்டாப், சைக்கிள், இதெல்லாம் இன்றைக்கு இந்த அரசு மூடு விழா நடத்திவிடும் போல இருக்கு. இல்லை ஒன்று அப்படி பண்றாங்க மூடு விழா, இல்லைன்னா அதை பெயர் மாற்றி அவங்க அப்பா பேரில் வச்சு அந்த திட்டத்தை அறிவிக்கிறாங்க. எல்லாத்துலேயும் ஊழல் முறைகேடுகள், ஊழல் குற்றச்சாட்டுகள். இன்னைக்கு சொத்து வரியை ஆரம்பிச்சாங்க. மின் கட்டணம் இதுக்கு முன்னாடி பல முறை உயர்ந்துட்டு, பால் விலை பொருள்லாம் பால் பொருட்கள் விலையெல்லாம் உயர்ந்துட்டு, பேருந்து கட்டணம் உயர்ந்துட்டு, பதிவுத்துறை கட்டணம் உயர்ந்துட்டு, தமிழ்நாட்டில் எத்தனையோ அனல் மின் நிலையங்கள் மின்சாரம் இன்னும் அதிகமாக உற்பத்தி செய்கின்ற அளவிற்கு மின் நிலையங்கள்லாம் இருந்தோம். தனியாரிடமிருந்து மின்சாரத்தை வாங்குறதுல தான் முறைகேடு செய்ய முடியுங்கிறதுனால இன்றைக்கு தனியாரிடமிருந்து 50% மின்சாரம் வாங்குவதனால தான் இன்றைக்கு மின் கட்டணத்தை இந்த அரசாங்கம் நம் தலையில கட்டுது. இது போல இவங்க எதுவும் முடியலன்னா உடனே மத்திய அரசு சொல்லுவாங்க. நேற்றைக்கு கூட பத்திரிகையில் பார்த்திருப்பீங்க, மத்திய தரைவழி போக்குவரத்து அமைச்சர் மாண்புமிகு நிதின் கட்காரி ஏற்கனவே இந்த 10 ஆண்டுகளில் சாலைகளுக்காக நாங்கள் தமிழ்நாட்டுக்கு 3 லட்சம் கோடி ஒதுக்கி சாலைகள்லாம் நடைபெற்று இருக்கு. இன்னும் 1 லட்சம் கோடி நிதி ஒதுக்கி இருக்கோம். தமிழ்நாடு அரசு முறையாக அந்த நிலங்களை பெற்றுத்தர வேண்டும், நாங்கள் அந்த சாலைகளுக்கு பணம் கொடுக்க தயாராக இருக்கோங்கிறாங்க. ஆனால் பட்ஜெட்டில் தமிழ்நாடுன்னு பேர் வரல, தமிழ்நாட்டுக்குன்னு சிறப்பு திட்டம் இல்லை,
அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் என்னென்னமோ கூக்குரலிட்டார். நேற்றைக்கு பேப்பரில் பார்த்துருப்பீங்க, தஞ்சாவூருக்கு நம்ம விழுப்புரத்துலேருந்து தஞ்சாவூருக்கு போகிற சாலையில் விக்கிரவாண்டிகிட்ட அந்த சாலை ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்லி அதை ரிவ்யூ பண்ண வந்தவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் இன்னும் 1 லட்சம் கோடி ரூபாய் நாங்கள் தமிழ்நாட்டில் சாலை மேம்பாட்டிற்காக தயாராக வைத்திருக்கிறோம், அதை பெற்றுக்கொள்ள வேண்டியது முதலமைச்சரின் பொறுப்புங்கிறார். 1 லட்சம் கோடி 10 ஆண்டுகளில் 2 லட்சம் கோடி 3 லட்சம் கோடி கொடுத்துருக்காங்க. இதுபோல மத்திய அரசு அறிவிக்கின்ற அனைத்துமே இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கான திட்டம் தான். அதை இவங்க பேர் ஸ்டாம்ப் ஒட்டி சொல்லிக்கிறாங்க. ரேஷன் கடையில் வழங்குற அரிசியாக இருக்கட்டும், பருப்பாக இருக்கட்டும், எல்லாம் மத்திய அரசு கொடுக்கிறது தான். முதலமைச்சர் எப்படியாவது மக்களை ஏமாற்றி இந்த தேர்தலில் பணத்தை கொடுத்து நம்ம எதிர்கட்சியெல்லாம் ஒற்றுமையா இல்லை. உங்களுக்கு தான் தெரியும், பழனிசாமி திமுகவுக்கு கள்ள கூட்டணி வச்சிருக்கிறார். அதான் உண்மை. என்ன பழனிசாமியை பத்தி பேசலன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா? இன்னைக்கு நல்லா பாருங்க, பழனிசாமி என்ன பிரைம் மினிஸ்டர் ஆக போறாரா? ராமாயணத்தை எழுதுனதே யாருன்னு தெரியாத பழனிசாமி சரிதானே? ஆபிரகாம் லிங்கன்னு சொல்ல தெரியாத பழனிசாமி பிரைம் மினிஸ்டர் ஆக போறாரா? எதுக்கு இங்கெல்லாம் வேட்பாளர் நிறுத்துறாரு அவரு? நம்ம ஜெயிச்சிடக்கூடாது, மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்துடக்கூடாது, மோடி தலைமையிலான கூட்டணி ஜெயிக்க கூடாது. யாருக்கு லாபம்? திமுக. அதாவது புரட்சி தலைவர் அவர்கள் யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சாரோ, எந்த திமுகவுக்கு எதிராக கட்சி ஆரம்பிச்சாரோ, அம்மா அவர்கள் 30 ஆண்டுகளாக எந்த திமுகவுக்கு எதிராக தமிழ்நாட்டில் கட்சியை நடத்தினாரோ, புரட்சி தலைவர் திண்டுக்கல்ல கண்டெடுத்த வெற்றி சின்னம் இரட்டை இலை சின்னம் இன்றைக்கு யாருக்கு பயன்படுகிறது? யார் வெற்றி பெற பயன்படுகிறது? திமுக வெற்றி பெறுவதற்கு. சும்மா வெளியில திமுகவை பேசுறாரு அவரு, ஸ்டாலின் இவரை பேசுறாரு, எல்லாம் நாடகம். உண்மையிலே 2 பேருக்குள்ள ஒப்பந்தம். ஏன்னா பழனிசாமி 4 வருஷம் இருந்தப்ப என்னெல்லாம் பண்ணாரு, சம்பந்தி மாமன் மச்சான் பேர்ல எவ்வளவோ முறைகேடு, இதுவரைக்கும் கேள்விப்படாத அளவுக்கு ஊழல் முறைகேடுகள் நீங்க பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் பிடிச்சி மற்ற அமைச்சர்கள் எல்லாம் கேஸு. பாவம், ஒரு அமைச்சர் கரூர்ல ஏதோ நில மோசடியெல்லாம் கைது பண்ணாங்க. ஏன் பழனிசாமி மேல ஒரு கேஸ் கூட போடல? ஏன் நம்ம கொடநாடு கொலை வழக்கில் ஸ்டாலின் என்ன சொன்னாரு? சட்டமன்றத்தில் கொலையாளிகளை நெருங்கி விட்டோம், யாரா இருந்தாலும் விடமாட்டோம். எத்தனை நாள் நெருங்கிட்டு இருக்காங்க? இந்த ஆட்சி முடிகிற வரைக்கும் பழனிசாமியை கைது பண்ண மாட்டோம். அதெல்லாம் அக்ரிமெண்ட் ஆயிட்டு. என்னன்னா பழனிசாமி அண்ணா திமுகவை அப்படி இப்படி பிடிச்சி வச்சிருக்காருல்ல, அந்த ரெட்டலையில கேண்டிடேட் போட்டுறணும். இப்பதான் தெரியும் உங்களுக்கு, பல தொகுதியில் 4வது இடம் 3வது இடம், எவ்வளவுதான் பணம் இனிமே செலவு பண்ணாலும் பழனிசாமியால ஒன்னும் செய்ய முடியாதுன்னு தெரியும். இன்னும் சொல்ல போனா ரெட்டையில இன்றைக்கு பழனிசாமியால பலவீனப்பட்டிருக்கு. அதை தெரியாம அங்க ரெட்டையில எங்க இருக்கு? என்கிட்ட நிறைய பேர் பேசுவாங்க, அண்ணா ரெட்டையில இருக்குன்னு, நீங்க எப்படியாவது இந்த கட்சியை கைப்பற்றி. நாங்க என்ன கைப்பற்றுறதுக்கு என்ன அது இதா? நீங்க எல்லாம் ஒழுங்கா அம்மாவுடைய தொண்டர்கள் அங்க இருக்கிற நீங்க எல்லாம் உண்மையான தொண்டர்கள்னா, அங்க உள்ள நிர்வாகிகள்லாம் நீங்கெல்லாம் டெண்டர் பார்ட்டி இல்ல, நாங்கெல்லாம் கான்ட்ராக்டுக்காக இல்லை. இனிமே கான்ட்ராக்ட்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை உங்களுக்கு. இன்னும் சில பேர் அங்க நிர்வாகிகள்லாம் தேர்தல் நேரத்தில் பழனிசாமி பணம் கொடுப்பாருன்னு நம்பிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அந்த நேரத்தில் சொல்லிட்டு வந்துடுறாங்கிறாங்க. அதாவது அம்மாவுடைய உண்மையான கட்சி வாழணும்னு நினைக்கிற தொண்டர்கள் ஆல்ரெடி நம்மளோட வந்துட்டாங்க. இங்க அங்க 1-2 சொந்த பிரச்சனை பண பிரச்சனைக்காக அங்க ஓடி இருக்கோம். அதெல்லாம் அட்ரஸ் இருக்காப்ப? இங்க வந்திருக்கீங்களே, நம்ம என்ன ஜெயிச்சிட்டோமா? ஆர்கே நகர்ல நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் எந்த தேர்தலையும் நம்ம ஜெயிக்கல. ஆனா இங்க மாநாடு மாதிரி வந்திருக்கீங்களே,
காரணம் இது உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் நடத்துகின்ற கட்சி. ஒவ்வொரு தொண்டரும் 2 பேர் அழைச்சிட்டு வந்திருப்பீங்க. அதாவது பழனிசாமி ஆட்சி பொறுப்புல இருந்தப்ப இங்க மேடையில் உட்கார்ந்திருக்கவங்களும் சரி, இங்க இருக்கிற நிர்வாகிகளும் சரி, நீங்களும் சரி, உங்களுக்கு வருமானத்திற்காகவோ லாப நஷ்டம் பார்த்திருந்தீங்கன்னா அங்கே இருந்திருப்பீங்க. இல்ல பழனிசாமி இந்த கட்சியை வித்துருவாரு, இந்த கட்சியை அழிச்சிருவாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு என்னோடு வந்தவர்கள் நீங்கள். மேடையில் இருக்கார அண்ணன் ரங்கசாமி, அவர் எம்எல்ஏ இருந்தார். அவர் 50 கோடி தர்றேன், 100 கோடி தர்றேன், எங்களோட இருங்கன்னு சொல்லி பேசி பார்த்தாங்க. கோடிலாம் எனக்கு முக்கியம் இல்லையா, எனக்கு கொள்கை தான் முக்கியம். நம்மளோட இருக்கார். அவர் தொட்டியம் ராஜசேகர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், ஐயா மூப்பனார் அவர்கள் இயக்கத்திலிருந்து அவர் மறைவுக்கு பிறகு அம்மாவோட வந்தவர். அவரை திருச்சியில் கூப்பிட்டு பார்த்தாங்க. ஏன்னா அவர் சார்ந்த சமுதாயத்தில் அவர் பெரிய தலைவர். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க இந்த அமமுக தேவர்களுக்கு தேவர் ஒண்டி தான் இருக்காங்களே. அவர் தான் தொட்டிய ராஜசேகர் தேவரா? சும்மா போய் சொல்றது. 18 எம்எல்ஏ 9 எம்எல்ஏ பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் நம்மோட இருக்கிறவங்க. கரெக்டா இல்லையா? ஒரு சிலர் தாக்கு பிடிக்க முடியாம சொந்த பிரச்சனையில கடனால பாவம் வேற வழி இல்லாம தாக்கு பிடிக்க முடியாம போனவங்க இருக்காங்க. மற்ற எல்லாரும் நம்மளோட தான் இருக்காங்க. வருமா, அதாவது கொள்கைக்காக நிற்பவர்கள்லாம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதுவும் இங்க நம்மளால் நிர்வாகி ஆறவங்க அந்த பொறுப்புக்கு விலை பேசப்பட்டு போறாங்க. தொண்டர்கள் யாரும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் 2017 என்னோடு அணி திரண்டவர்கள் யாரும் எங்கும் செல்வதில்லை. ஏதோ ஒரு சில இடங்கள்ல சில நிர்வாகிகளுக்கு கொஞ்சம் அவங்களோட சரியா நடத்த தெரியாம வருத்தப்பட்டு வீட்டில் இருப்பாங்க. அதே இப்போ நான் வந்தேன்னா அங்கே மீட்டிங் வந்தால் எல்லாம் கிளம்பி வந்துடுவாங்க. இங்கே எல்லாம் எல்லா ஊர்லேயும் பார்த்துருக்கேன். அப்புறம் ஒன்று, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் டிடிவியோட யாருமே இல்லைன்னு அங்கே ஜெயக்குமார்னு ஒருத்தர் பேசி இப்போ வாயை துறக்கிறது இல்லை. அங்கே ஆட்டம் கண்டுட்டு கரெக்டா இல்லையா? அவர் பையனே டெபாசிட் மாத்திரம் இல்லை 3வது இடத்துக்கு போயிட்டாருங்க. நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் சகோதரி முன்னாள் கவர்னர் அவங்க 2வது இடம். அண்ணன் ஜெயக்குமார் சொல்றார், நான் 25 வருஷம் அங்க பெரிய ராயபுரத்தில் பெரிய பிஸ்தாவா இருந்தேன், பெரிய ராஜாவா இருந்தேன், இந்த பிஜேபியோட போனதுனால தான் நான் தோத்துட்டேன்னு சொன்னார். இப்பதான் நீங்க பிஜேபியில போயிட்டீங்களே, தனியா நின்னீங்களே, உங்க பையன் 3வது இடத்துக்கு போனாரு. அம்மா இருந்தப்ப எம்பியா இருந்தவராச்சு உங்க பையன். தென் சென்னை எங்க கோட்டை நீங்களே டெபாசிட் போயிட்டுங்க. தெரியுமா தெரியாதா? நம்ம வேட்பாளர் யாரும் ஓட்டுக்கு காசு கொடுக்கல. காசு கொடுத்திருந்தோம்னா 15-20 சீட்டு வந்திருப்போமா இல்லையா? வேணாம், ஊழலுக்கு இடம் கிடைக்க கூடாது. இப்ப நான் ஒரு ஓட்டுக்கு அங்க 500 ரூபான்னு கொடுத்திருந்தேன்னா ஒரு 30 கோடி 40 கோடி செலவு பண்றது தான். மறுபடியும் அந்த பணத்தை உங்கள்கிட்ட தானே கை வைப்பாங்க. தயவு செய்து எண்ணி பார்க்கணும். எனக்கு ஒன்றும் தெரியாம இல்லை. தேர்தல் நேரத்தில் இங்க உள்ள நிர்வாகிகள்லாம் அங்க இருந்தாங்க. கடைசி நாளில் ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொன்னார் ரங்கசாமி. என்கிட்ட வந்து பேசவே மாட்டார். ரிஸ்க் எடுக்க வேணாங்க, நல்லா இருக்கு. இருந்தாலும் நான் சொன்னேன், வேணாண்ணா, நான் முடிவு எடுத்துட்டேன். தேனி மக்கள் என்ன முடிவு எடுக்கிறார்களோ எடுக்கட்டும். ஆனால் வந்து அவர்களை விலை கொடுத்து வாங்குகிற தவறை நான் செய்ய மாட்டேன்னு சொன்னேன். அப்படியே அங்க எனக்கு 3 லட்சம் வாக்குகள் கிடைச்சது. கிடைச்சா இல்லையா? உறுதியாக மக்கள் நமது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாய்ப்பளிப்பார்கள். வருகிற சட்டமன்ற பொது தேர்தலில் உறுதியாக நாம் ஆட்சி அமைப்போம். மத்தியில் இருப்பது நமது ஆட்சி, தமிழ்நாட்டிலும் நமது ஆட்சி வரும்.
இங்கு தேவையான திட்டங்களை எளிதாக பெற்றுத் தருவோம். இதை செய்து காட்டுவோம். 7 ஆண்டுகளாகிறது இந்த இயக்கம் ஆரம்பித்து. அதே பொலிவோடு, அதே வேகத்தோடு, அதே ஆற்றலோடு நமது இயக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இங்குள்ள தொண்டர்களை எந்த கொம்பனாலும் விலை பேச முடியாது. யாரோ நம்ம மாவட்ட செயலாளருக்கு 50 லட்சம் கொடுத்து கூப்பிடுறாரு, நம்ம கட்சியோட வேல்யூ எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. 1-2 ஓடி போயிடும்ல, சொல்லுவாங்கல்ல 1-2 தப்பி போச்சுன்னு. அதுக்கு 25 லட்சம் 50 லட்சம் அங்க போய் வாங்கிட்டு அவனுக்கு பின்னாடி பை தூக்கிட்டு நிக்க வேண்டியதான். அப்புறம் இதான் நடக்குது. இங்க இருக்கிறவங்க எப்படி கம்பீரமா இருக்கீங்க? உங்களை என்ன காசு கொடுத்து அழைச்சிட்டு வந்திருக்காங்களா? சந்தோஷ் காசு கொடுத்து அழைச்சிட்டு வந்தாரா? அதிகபட்சம் வண்டி கொடுத்துருப்பாங்க, அவ்வளவுதான். பாவம் மணிமலருக்கு அது கூட வாய்ப்பு இல்லை. பாவம் என்ன மணிமலர், அவர் ஒண்ணு பழனிசாமி ஆட்சியில் சம்பாதிச்சவர் இல்லை. இங்க உள்ளவங்க யாரும் அந்த ஆட்சியில் நம்ம ராஜாவா இருக்கட்டும், அவர் தான் செலவு பண்ணிட்டு இருப்பாருங்க. அவரே சொந்த செல்வாக்கில் சேர்மன் ஆவார். இங்க இருக்கிற யாருமே சரி வர 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 பட்டாசு தொழில் தானே வர வர. திமுக எதுல செஞ்சிச்சு? பட்டாசு தொழில பாருங்க, அடிக்கடி இங்க விபத்து ஏற்படுது. நிறைய தொழிலாளர்கள் உயிரை வாய்க்கின்ற நிலைமை ஏற்படுது. இந்த ஆட்சியாளர்கள் 3 வருடங்கள்ல எத்தனை பேர் செத்துருக்காங்க? இங்க அடிக்கடி பத்திரிகைகளை தொலைக்காட்சியில் பார்க்கிறப்ப நமது விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசு தொழிற்சாலையில் வெடி விபத்து, இறந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிலாம் வரும். இவர் என்ன பண்ணணும்? பட்டாசு தொழிலுக்கான பாதுகாப்புக்கான நடவடிக்கைகள், அந்த ரா மெட்டீரியல்ங்கிற வேதிப்பொருள்களை எப்படி பாதுகாப்பாக வைக்கிறதுக்கான நடைமுறைகளை இந்த அரசாங்கம் செயலால. அதுபோல இந்த பகுதி மக்களின் கோரிக்கையான விபத்து ஏற்பட்டால் தீக்காயங்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்கின்ற மருத்துவமனை வேண்டும் என்ற கோரிக்கை உறுதியாக இந்த செவிடன் காதல ஒரு சங்கு மாதிரி இங்க நடக்காது. நமது ஆட்சி வந்தவுடன் இங்கே பட்டாசு ஆலையில விபத்து ஏற்படாமல் வருடம் முழுவதும் அந்த தொழில் மற்ற தொழில்கள் போல நடப்பதற்கும், தொழிலாளர்களின் உயிருக்கு பாதுகாப்பு கிடைப்பதற்கும், அங்கே மூலப்பொருட்களாக இருக்கின்ற ரசாயன பொருட்களை பாதுகாப்பதற்கும் சரியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக சொல்கிறேன். முதலமைச்சர் சொச்சம் இருக்கிற 1.5 வருஷத்துல அதை செஞ்சாருன்னா அவர் குடும்பத்துக்கு கொஞ்சம் புண்ணியம் கிடைக்கும். கள்ளச்சாராயத்தில் கள்ளக்குறிச்சியில் சாவரவனுக்கு எத்தனை லட்சம்? 10 லட்சம். பாவம் இங்க ஏழை எளிய மக்கள் வெடி விபத்துல, தொழிற்சாலையில விபத்துல இறக்கிறவங்களுக்கு 2 லட்சம். இவங்களுக்கு மரியாதை இல்லை. இதே கள்ளச்சாரத்தை குடிச்சு செத்தா 10 லட்சம். இதுதான் இந்த முதலமைச்சருடைய மனநிலை. இதுதான் திமுகவின் மனநிலை. அண்ணா மாத்திரம் இன்றைக்கு உயிரோடு இருந்தால் கட்சியே கலைச்சிட்டு போயிருப்பார். அண்ணா 49 உருவாக்கின கட்சியும் சரி, அண்ணாவின் பெயரில் புரட்சி தலைவர் 72 உருவாக்கின கட்சியும் சரி, இன்றைக்கு கூட்டு களவாணிகளாக, மக்கள் வரிப்பணத்தை சுரண்டுபவர்களாக, இன்னும் சொல்ல போனால் ஸ்டாலினுக்கு பி டீமாக பழனிசாமி இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இவர்கள் இருவரையும், இந்த தீய சக்திகளையும் துரோக சக்தி பழனிசாமி முறியடிக்க வேண்டும் என்கிற நோக்கத்திற்காகத்தான் நான் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான தேசிய ஜனதா கூட்டணியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணைந்தது. உடனே சொல்லுவாங்க, இவங்க மேல கேஸ் போட்டாங்களே, இவரை கைது பண்ணாங்களே. ஏன்பா, அது மத்திய அரசாங்கம் பண்ணிச்சுங்கிறதுக்கான எந்த வித ஆதாரமும் இல்லை. ஆனா உங்க ஆட்சியை கலைச்சு முட்டிக்கு முட்டி தட்டி உங்களை எல்லாம் மிசாவில் ஜெயிலில் போட்டாங்களே, அந்த அம்மாவை நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு சொல்லி கூட்டணி வைப்பீங்க. நீங்களா உங்களை கைது பண்ணிட்டாங்க, உங்க மேல கேஸ் போட்டாங்க, உங்க மேல ரைடு விட்டாங்க. ரைடு விட்டு என்ன நினைச்சுப்ப?
என் மேலே தான் கேஸ் போட்டாங்க. என்ன நினச்சி 30 நாளில் என் மேலே ஒன்றுமே இல்லைன்னு ஜட்ஜி வெளில விட்டாங்க. அதுக்கு மேலே என் மேலே ஒன்றுமே இல்லைன்னு அது பின்புலத்தில் யாரோ சில பேர் இருக்கலாம், ஆனால் மத்திய அரசாங்கம் இல்லை. இப்போ இங்கே ஒரு திமுக ஒன்றிய செயலாளர் நினச்சா அவங்க மேலே அந்த போலீஸை வச்சு ட்ரபிள் பண்ணுவார்ல, அது என்ன அமைச்சர் பண்ணிட்டாருன்னு அர்த்தமா? அதேமாரி தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற தீய சக்தியையும் கூட்டணியோடு வந்து நிற்கிற இன்றைக்கு மக்களின் வரிப்பணத்தை சுரங்கிவிட்ட திமுகவை வீழ்த்துவதற்கும் ஏற்கனவே 4 ஆண்டுகள் தமிழ்நாட்டை சுரண்டிய துரோக சக்தி இரட்டையை காட்டி அந்த தொண்டர்களை மயக்கி வைத்திருக்கிற பழனிசாமிக்கும் முடிவு கட்ட வேண்டும் என்றால் மோடி அவர்கள் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இணைவதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சிறந்த முடிவு என்று அனைவருமே அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சிறுபான்மை மக்கள் எதிரானவர்கள், அவர்களுக்கு இவர் எங்க கட்சியில் சிறுபான்மை நல பிரிவு செயலாளர் துருக்கி மானாமதுலேருந்து வந்திருக்கார் ரஃபீக், அவர் சிறுபான்மையினர் தான் நம்ம கட்சியில் இருக்காரு. எத்தனையோ நிர்வாகிகள் நம்ம கட்சியில் தான் இருக்காங்க. மாவட்ட சிறுபான்மை நல பிரிவில் கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் உண்மை தெரியும், திமுக பகல் வேஷம் போடுது, நம்மளை ஏமாத்துறாங்கன்னு. அது மாதிரி பழனிசாமி நம்மளை ஏமாத்திட்டு இருக்காரு அப்படின்னு தெரியும். அதனால தான் சொல்ற, இது மக்களுக்கான இயக்கம், ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். எங்களுக்கு தேர்தல் வெற்றிகளை எல்லாம் தாண்டி தமிழ்நாட்டின் மக்களின் நலனுக்காக போராடுகின்ற ஜனநாயக போராளிகள் உள்ள இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இங்கே சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை இந்த இயக்கம் அமைப்போடு கட்டமைப்பு சிறப்பாக உருவாகி வருகின்ற இயக்கம், உருவாகி உள்ள இயக்கம். இந்த இயக்கம் தமிழ்நாட்டின் மாற்றத்தை உருவாக்கும் என்பதை அண்ணா அவர்களின் பிறந்த நாள் விழாவிலே வெம்பக்கோட்டையிலே நின்று இந்த புரட்சி தலைவர் அவர்கள் உரையாற்றிய இந்த சிறப்பு மிகுந்த இடத்திலிருந்து சொல்கிறேன், உங்களிடம் கைதட்டல் பெறுவதற்காக சொல்லவில்லை. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் லட்சியத்தில் உறுதியாக இருக்கிறது. மாற்றத்தை உருவாக்காமல் நாங்கள் ஓய மாட்டோம் என்று சொல்லி பல ஊர்களிலிருந்து வந்திருப்பீங்க. 9 மணியை தாண்டிட்டு தயவு செய்து வண்டியிலெல்லாம் பத்திரமா போகணும். தம்பி, அந்த பைக்கில் வந்த பையன்கள்லாம் பார்த்து போங்க. இன்னைக்கே வேணுக்கு முன்னாடி வந்து சர்க்கஸ்லாம் பண்ணீங்க, தயவு அதனாலே 1/2 மணி நேரம் லேட் ஆகிட்டு தயவு செய்து அமைதியாக செல்ல வேண்டும். நிர்வாகிகள் அனைவரும் அமைதியாக செல்ல வேண்டும். பெரியவர்களும் தாய்மார்களும் அமைதியாக பாதுகாப்பாக செல்ல வேண்டும்.